நம்மளும் வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் உரிச்சாச்சு. இது போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமான்னு தெரியலையே. மல்லிகாக்கா எங்க? அடியே ஏக்கா, நான் இப்பதான் உங்களை நினைச்சோடனே வந்துட்டீங்க. உங்களுக்கு 100 ஐஸ் போங்க. அம்பிட்டு காலெல்லாம் வேணாமா? இருக்கிற வரைக்கும் நோய் நொடி இல்லாம இந்த பிள்ளைகளை கரமுறை செய்கிற வரைக்கும் இருந்தா போதும். 100 ஐஸுக்கு இருந்துக்கிட்டு நம்ம சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஆளையும் சிரமப்படுத்தக்கூடாது. பத்தியா? நல்லா இருந்துட்டு நல்லா போயிடணும். சரி சரி, எப்படியோ உங்க விருப்பம் போல இருந்துட்டு போங்க. இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் அளவு சரியா இருக்கான்னு பாருங்கக்கா. பரவாயில்லையே, கிடுகிடுன்னு எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு பரவாயில்ல. நம்ம அத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு போவாங்க. ஏக்கா, நல்ல சமயத்தில் எதுக்கு அந்த கிழவியை ஞாபகப்படுத்துறீங்க? சும்மா வந்து சீனை போட்டுட்டு தெரியுது. சரி சரி விடுடி, நறுக்கின வரைக்கும் போதும். நீ வேறு ஏதாவது வேலை இருந்தால் போய் பாரு, மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன். எனக்கெல்லாம் வேறு ஒன்றும் வேலை இல்லை. நீங்கள் சொல்லுங்கள், வேறு வேலை இருந்தால் செய்வோம். எல்லாம் அம்மா பாவம் தனியாக இருந்தால் சிரமப்படணும். சரி சரி, நான் போய் இந்த பூண்டையும் இஞ்சியும் வச்சு நசுக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். இங்கே மிக்ஸி இல்லை பாரு, அம்மிக்கல்ல தான் ஒரு தட்டு தட்டி எடுத்துகிட்டு வரணும். நான் போய் எடுத்துகிட்டு வரட்டுமா? சரி. என்ன மல்லிகா எத்தே வாங்கத்த? வேலையெல்லாம் ஒன்றும் ஆற மாதிரியே தெரியல. இன்னும் அடுப்பு பற்ற வைக்கல. இன்னும் அம்பிட்டு தான் என்ன 1/4 மணி நேரத்தில் ரெடி ஆகிடும். அம்மா கோழியை தான் சுத்தம் பண்ணிகிட்டு இருக்காங்க. எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா செஞ்சிடலாம். இந்த பார்த்தீங்களா, வெங்காயம் தக்காளி எல்லாம் கூட ரெடி. சரி சரி, குழம்பு நல்லா ருசியாக இருக்கணும். சரியா? நீ பக்கத்தில் இருந்து கூட மாட ஏதாவது பண்ணி நல்லபடியாக கொண்டு வா. இந்த உமாவை பக்கத்துலேயே விட்டுறாது. அப்புறம் குழம்பு வாயில் வைக்க செய்க்காது. நம்ம பாட்டுக்கு செவனைன்னு தானே இருக்கோம். இந்த கிழவி எங்கே போனாலும் நம்மள்கிட்ட தான் வருது. எத்த நான் ஒன்றும் சமைக்கல, மல்லிகாக்கா அம்மா தான் செய்கிறாங்க. அது வரைக்கும் நல்லது தான். நீ உதவி பண்ணுறேன்னு அதை உபத்திரமாக்காமல் இருந்தால் சரி. எத்த உங்களுக்கு வேறு எதுவும் வேணுமா? சாப்பிடதான் இருந்தால் நல்லா தான் இருக்கும். நான் வேணால் மாம்பழம் எரிஞ்சு தரட்டுமா? நம்ம மரத்தில் காய்ச்ச காய் தான், நல்லா இருக்கு. எடுத்துட்டு வரட்டுமா? மாம்பழம் இருக்கா? கிழவி மாம்பழம்னு சொன்னாலே 32 பழம் தெரியுது. இப்போ கெட்ட காட்ட வேண்டியதானே, ஒன்று வேணாங்க இல்லை வேணான்னு. ஆமாத்த, நான் எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் போய் உட்காருங்க. எடுத்துகிட்டு வா எடுத்துகிட்டு வா. உங்கள் அம்மா எங்கே இருக்காங்க? பின்னாடி தான் கோழியை சுத்தம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படியா? சரி சரி, நான் போய் பார்த்துக்கிறேன். எனக்கு மாம்பழத்தை அரிஞ்சு எடுத்துகிட்டு வா. சரி சார். எக்கா, நான் செவனையில தான் இருக்கேன். இந்த கிழவி என்ன சீண்டி சீண்டி உங்களுக்கு சொல்லிட்டேன். உனக்கும் வர வேலை இல்லை, அவங்களுக்கும் வர வேலை இல்லை. அந்த பூண்டை எடு, நான் நச்சுட்டு வரேன். போகிறதுக்குள்ளே ஒன்றும் எதாவது பண்ணலை. என் பேர் உமா இல்லை, கிழவி. பீஸ் எல்லாம் நல்லா போட்டாச்சு. போய் கடை கடைன்னு குழம்பு தாளிச்சு விட்டுறணும். சம்மந்தியம்மா வாங்க வாங்க. நீங்கள் என்ன விஷயம் இங்கே வரைக்கும் வந்தீங்க? ஒரு சத்தம் விட்டுருந்தா நான் வந்திருப்பேனே. ஓஹோ, உங்களை கேட்டுதான் இப்படி தானே வரணுமோ? ஐயோ அப்படி இல்லை சம்மந்தியம்மா, இது உங்கள் வீடு. நீங்கள் எங்கே வேணால் போகலாம் வரலாம். நான் உங்களுக்கு சிரமமாக இருக்குவேன்னு சொன்னேன். நான் என்ன மூட்டு செத்தவளா சிரமமாக இருக்கிறதுக்கு? இன்னும் நல்லா வயிறு மஞ்சள் நட்டையாக தான் இருக்கேன், ஞாபகம் இருக்கட்டும். சந்தோஷம் சம்மந்தியம்மா, சந்தோஷம். சொல்லுங்கள் சம்மந்தியம்மா, என்ன விஷயம்? மணி இப்போவே 12 ஆகிட்டு. இன்னும் எப்போ சோறு வரும்? இன்னும் அடுப்பை பற்ற வச்ச மாதிரி தெரில. இன்னும் 1/2 மணி நேரம் இந்த கறி ஆகிட்டு. அவ்வளோதான், போய் கடை 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 குழம்பு வச்சோன்னு நீங்கள் சாப்பிட்றலாம். சரி சரி. ஏன்னா நான் எங்கள் வீட்டில் டான்னு 12 மணிக்கு சாப்பிட்ருவேன். என் பசங்க என்ன அப்படி பார்த்துக்குவாங்க. கொஞ்சம் கூட பசி தாங்க மாட்டேன்னா பார்த்துக்கோங்க. தெரியும் சம்மந்தியம்மா, தெரியும். நான் உங்களுக்கு செஞ்சிட்றேன். சரி சம்மந்தியம்மா, நான் சமைச்சிட்டு கூப்பிட்றேன். பரவாயில்ல பரவாயில்ல. கறி அப்படியே 2-3 கிலோ தேரும் போல. பட்டு ஃபுல்லாக கறியாக தானே இருக்குது. இன்னைக்கு ஒரு பிடிச்சிடணும். அரைச்ச சந்தனம் அழகு குங்குமம் அழகு நெத்தியிலே, ஒரு புதிய புத்தகம் பெரிய பட்டகம் சேரிக்கும் பந்தலிலே. அரைச்ச முடிச்சாச்சு. இல்லையா என்ன இங்கே இருந்து பண்ணிட்டு கிடக்க? சமையலுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணும்ல, அதான் அரைச்சி வச்சேன். இதெல்லாம் நான் பார்த்துக்க மாட்டேனே. நீ வந்தால் இப்படி தான் வேலை பார்த்துட்டே கிடப்பியோ? ஏம்மா இது ஒரு வேலையா? சும்மா 2 வச்சு தட்டினேன், அவ்வளோதான். சரி சரி, நீ மேலே எலும்பு. இதை கொண்டு போய் மாமியாட்ட கொடு. அவங்க ஏற்கனவே பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நீ மாமூலத்தை கொண்டு போய் கொடு. சும்மா எல்லாத்தையும் இல்லடி, 1-2 கட் பண்ணி கொடு. ஆளுக்கு ஒன்று சாப்பிடுவோம். ஏன்னா மாம்பழமும் சூடு, நாட்டுக்குள்ளி குழம்பும் சூடு, எல்லாம் சேர்த்து ஏதாவது பண்ணிட்டு மத்தியா, அதான் சொல்கிறேன். வாஸ்தவம் வாஸ்தவம். சரிம்மா, அப்படியே மாம்பழத்தை வெட்டி எங்கள் மாமியார் கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி. இந்தா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுட்டு நீ கிளம்பு. நான் போய் சமையல் வேலையை பார்க்க. சரி. சார், நம்ம பிள்ளைய நம்ம வீட்டில் எப்படி வச்சிருந்தோம்? இன்னைக்கு எம்பிட்டு வேலை செய்கிறா. சரி, அப்போ குடும்பத்துக்கு அவள் செய்கிறா. நம்ம போய் சமையல் வேலையை பார்ப்போம். மல்லிகாக்கா அடுப்பு பற்ற வச்சுனா பற்ற வச்சுட்டோம். அடுத்து என்ன பண்ணோன்னு தெரியலையே. இன்னும் அம்மாவையும் காணோம், அக்காவையும் காணோம். என்ன பண்ணுறது? அம்மா சும்மா வந்துட்டீங்களா? உங்களை தான் காணவே நினச்சிட்டு இருந்தேன்.
சமைக்க லேட் ஆயிடுச்சு, அடுப்பு வேற பற்ற வச்சுட்டோமே, ஆளை காணமே நினைச்சு வந்துட்டீங்க. ஏமா அப்படியே அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் அளவு போதுமான்னு பாருங்க, மேற்கொண்டு வேணாலும் கட் பண்ணி தரேன். பரவாயில்லையே, அப்படி சீக்கிரம் இப்படி கடகடன்னு எல்லாத்தையும் வெட்டிட்டு போல. உனக்கு எதுக்குமா சிரமம்? நானே வந்து எல்லாத்தையும் செஞ்சிருப்பேன்ல. நீங்கள் ஒத்தாலே எப்படி வேலை தான் பார்ப்பீங்க, பேசாமல் இருங்க. வேறு தான் வேலை இருந்தால் சொல்லுங்க, செய்கிறேன். வேறு என்னம்மா வேலை இருக்குது? வேறு ஒன்றும் இல்லை. இந்த கடகடன்னு குழம்பு தாளிச்சு விட்டுட்டா வேலை முடிஞ்சு. ஏம்மா குழம்பாக எப்படியும் ஒரு 1/2 மணி நேரம் ஆகும்ல. எதுக்கு 50 நேரங்கிறேன்? 10 நிமிஷம். இது நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு. இப்போ பாரு சட்டு புட்டுன்னு செய்கிறேன். என்ன சொல்கிறீங்க? அவ்வளோவே நேரம் தான். குழம்பு சும்மா ருசி தூக்கலாக இருக்கும். இந்த கை தட்டு எப்படி நான் போய் சட்டி அடுப்பில் வைக்க. ஆஹா 2 லெக் பீஸ் இருக்கு. நம்ம ஒன்று தூக்கிட வேண்டியதான். ஏம்மா இந்தாங்க எண்ணெய். முதல்ல என்ன வேணாமா? முதல்ல நல்லா வர வரன்னு ஒரு பொடி அரைக்கணும். அதுதான் குழம்புக்கே ருசி. இங்கே பாரு, இந்த அஞ்சரை பெட்டியில் இருக்கிறதெல்லாம் போட்டு தான் அரைக்க போகிறோம். அப்படியா? பரவாயில்லையே, புதுசாக இருக்கே. இது நல்லா இருக்கும். நீ இன்னைக்கு சாப்பிட்டு பாரு. நீ இனிமேல் இப்படி தான் நாட்டுக்கோழி குழம்பு வைப்பேன். ஏம்மா நானே வரக்கட்டுமாம்மா? தாராளமாக செய்யுமா. இந்தா நான் சொல்கிறதெல்லாம் போடு. கொஞ்சம் வர கொத்தமல்லி, கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் சோம்பு, அப்புறம் 4 வரமிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்து கொட்டிடு பார்ப்போம். அப்படிதான். போதுமா? போதும். இப்போ அந்த கரண்டி எடுத்து அப்படியே கிண்டி விடு பார்ப்போம். அந்த அஞ்சரை பெட்டி என்கிட்ட விடு. டப்பு டப்புன்னு பொரியல சத்தம் கேக்கு. இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ எல்லாத்தையும் எடுத்து தனியாக ஒரு தட்டில் கொட்டிட்டு அப்படியே அதே சட்டியை தூக்கி அடுப்பில் வை. பரவாயில்ல. இவளுக்கு ஒன்றுமே தெரியாது மல்லிகா சொன்னா. இப்போ இம்பிட்டு ஆர்வமாக எல்லாத்தையும் கற்றுக்கிறாளே. பரவாயில்ல. ஏம்மா பிறகு? இப்போ அந்த சுத்தமான நல்லெண்ணெய் இருக்கு பார்த்தியா? ஆமாம். நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். நல்லா தெரிஞ்சுக்கோ. நாட்டுக்கோழி குழம்பு நல்லெண்ணெய் ஊற்றி வச்சாதான் ருசி தூக்கலாக இருக்கும். சரிம்மா. இந்த நல்லெண்ணெய் எடுத்து அப்படியே ஃபுல்லாக ஊற்றி விடு பார்ப்போம். பார்த்துமா மேலே ஊற்றிக்காது. சரிம்மா. அப்புறம் அந்த வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும் வதக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு வெங்காயம் அப்புறம் மல்லி அரைச்சி வச்சிருக்க பற்றி இஞ்சி போட்டு விடுது அது. அப்புறம் இந்த தக்காளி 3ஐயும் போட்டு நல்லா வதக்கு. அப்புறமா கறி அள்ளி வச்சு வதக்கு. சரியா? நான் போய் இந்த வறுத்து வச்சுருக்கேன் பார்த்தியா, இந்த ஜாமான்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். சரிம்மா, நான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் சட்டுன்னு போயிட்டு வாங்க. சரி, கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கோ. சரி. தனியாக இருந்துக்குவீங்களா? ஏம்மா நம்ம ஊரில் நம்ம வீட்டில் எனக்கு என்ன பயம், நீங்கள் போயிட்டு வாங்க. நல்லது. நான் சட்டுன்னு அரைச்சிட்டு வந்துடுறேன். இதெல்லாம் வதக்கி மட்டும் வை. இந்த கிழவி நம்மளை சமையலுக்கு போவேனான்னுச்சு. இன்னைக்கு நான் வைக்கிற தண்ணி குழம்பு தான் இந்த கிளவி சாப்பிட போகுது. முதல்ல வெங்காயம், அடுத்து அம்மா சொன்ன இஞ்சி பூண்டு விழுது, அடுத்து தக்காளி. இது நல்லா வதங்கட்டும். அப்புறமா கோழிக்கறியை உள்ளே போடுவோம். பொடியை நல்லா நைஸாக நுணுக்கியாச்சு. இது சரியாக இருக்கும். மிச்சம் இருக்கதையும் கொஞ்சம் நுணுக்கி எடுத்துக்குவோம். இப்படி வெத்தலை பார்க்க 2 போட்டு மென்னுக்கிட்டே வேலை பார்த்தா தான் நமக்கு வேலை ஓடுது. நாங்கள் ஒரு பசியோடு கிடக்கேன். இங்கே என்னென்னா இந்த அம்மா உட்காந்து வெத்தலை பார்க்க போட்டுட்ருக்கு. சமைக்கணும்னு அக்கறை இருக்கா? எங்கே இந்த மல்லிகா சம்மந்தி அம்மா என்னாச்சு? ஏன் என் பொண்ணை கூப்பிட்றீங்க? எதாவது இருந்தாலும் என்கிட்டே சொல்லுங்கள், நானே செஞ்சு தரேன். நல்லா செய்றீங்களே. அங்கே நான் பசியோடு கிடக்கேன், நீங்கள் உட்காந்து வெத்தலை பார்க்க நுணுக்கி சாப்பிட்டுட்டு இருக்கீங்களோ? சொல்லுங்க என்ன சொல்லுங்க கொள்ளுங்க தானே. என்ன இங்கே பசியோட பட்டினி போட்டு கொள்ளலாம் முடிவு பண்ணி தான் கூட்டிகிட்டு வந்தியோ? என்ன ஆச்சு? நான் பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். உங்கள் அம்மா சமையல் வேலையை விட்டுட்டு இங்கே உட்காந்து வெத்தலை பார்க்க நுணுக்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? சம்மந்தி அம்மா இல்லை, அதான் கண்ணால் பார்த்தேனே, அப்புறம் இல்லைங்கிறீங்க. அப்படி இருக்கா? அப்போ நான் போய் சொல்கிறேன்னு சொல்கிறியோ? சம்மந்தி அம்மா நீங்கள் கோவிக்காதீங்க. இங்கே பார்த்தீங்களா, மசாலா பொடி குழம்புக்கு தான். அங்கே அடுப்பில் எல்லாத்தையும் ஏற்றிட்டு குழம்புக்கு மசாலா பொடி நுணுக்கலாம். நான் 2 வெத்தலை பார்க்க வாயில் போட்டுக்கிட்டே செஞ்சுட்டு இருந்தேன். உங்கள் கண்ணுக்கு நான் வெத்தலை பார்க்க போடுற மாதிரி இருந்திருக்கும் போல. நான் மசாலா பொடி தான் அரைச்சிட்டு இருந்தேன். ஐயோ, நம்ம தான் கொஞ்சம் அவசரப்பட்டோம் போல. பசியில் காது அடைக்குதா, அதான் அவசரப்பட்டுட்டோம். சரி சமாளிப்போம். இது முன்னமே சொல்கிறதுக்கு என்ன? சம்மந்தி அம்மா நீங்கள் எங்கே சொல்ல விட்டீங்க? சரி போங்க போய் சமையல் வேலையை பாருங்க. நீ மாம்பழத்தை அத்தையை கொடுத்தியா இல்லையா? இல்லைம்மா, தான் நறுக்கிட்டு இருந்தேன். மாம்பழமா? ஆமாம் சம்மந்தி அம்மா, உங்களுக்கு பிடிக்குமேனு பசந்து பசந்து வாங்கி வச்சேன். பக்கத்தில் தோட்டத்தில் விளையுது. நீங்கள் சாப்பிட்டுருங்க, அதுக்குள்ளே நான் சமைச்சு எடுத்துகிட்டு வந்துடுவேன். பசி அடங்க பார்த்தீங்களா? கொண்டாங்க. நீ அத்தையை கவனிச்சுக்க, நான் போய் சமையல் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன். சரிம்மா. போ மல்லிகா, போய் மாம்பழத்தை நல்லா அரைஞ்சி எடுத்துகிட்டு வா. சரிங்க. மாம்பழம் இந்த கிழவியை கூட்டிகிட்டு வந்ததுக்கு நம்ம வராமலே இருந்திருக்கலாம். எல்லாம் நேரம் நம்ம தான் வரானா இலவச நினைப்பா இதுவும் கூடவே தூக்கிட்டு வந்துட்டு நம்ம உயிர் எடுக்குது.